அண்மை செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடியில் சிவன் கோவிலின் சொத்து மீட்கப்பட்டிருக்கிறது. பழனிசாமி என்பவர் ஆளும் கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி நிலத்தை ஆக்கிரமித்திருந்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் கோவில் நிலம், கடைகள் உடனடியாக அகற்ற தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் உட்கட்சியின் பூசல் காரணமாக ஆளுங்கட்சி துணையுடன் சூறையாடப்படும் இந்து சமநலத்துறையின் சிவங்கோயில் சொத்துக்களை, கோவில் நிலம், கடைகள் உடனடியாக அகற்ற தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி வந்து சென்ற பிறகு மாவட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள். தூத்துக்குடி ஸ்ரீ சங்கரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இந்து சமநல அறநிலையத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 76.5 ஏக்கர் நிலம் உள்ளது. கோயிலுக்கு சொந்தமான நிலமானது தூத்துக்குடியின் மாநகர பகுதியான, கிராம ஊராட்சி பகுதியான என பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இது குத்தகை, வாடகை, கட்டுமான ஊழியர் குறிப்பான வருவாய் பயன்பாட்டாக வருகிறது. இந்நிலையில் மாப்பூர் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட கோமஸ்புரம் பகுதியில் சுமார் 6.51 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலம் பழனிசாமி என்பவருக்கு ஆக்கிரமித்து அதில் ஈசிஆர் மார்க்கெட் அங்காடி என்ற கடையை வைத்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக மோசடி நடைபெற்றுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் இந்து அறநிலையத்துக்கு புகார் கொடுத்த அடிப்படையில் மேற்படியில் தமிழக அரசு இந்து அறநிலையத்துறையில் சேர்ந்து விசாரணை மேற்கொண்ட இடத்தில் வணிக வளாக கட்டிடத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், அந்த இடத்தை இந்து அறநிலையத்துறை கையப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் நேற்று அங்கு செயல்பட்ட வணிக கடைகள் அகற்றப்பட்டு தொடர்ச்சியாக கடைகள் அனைத்து மூடப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். சுமார் 6 ஏக்கர் இடம் தூத்துக்குடி சிவங்கோயில் கோவிலுக்கு சொந்தமான நிலமாக இருக்கிறது. ஆனால் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை முறைப்படி இவர்கள் கட்டுக்குத்தகைக்கு எடுக்காமல், அதை பற்றி எந்த ஒரு விளம்பரமும் செய்யாமல், அரசு ஆவணங்களும் தயார் செய்யாமல், போலியாக இவர்களே ஒரு பத்திரத்தை தயார் செய்து அந்த நிலத்தை மோசடியாக இவர்கள் கட்டுக்குத்தகை என்ற பெயரில் இன்றைய தினம் கோடிக்கணக்கான ரூபாயை வணிகர்களிடமிருந்து வசூல் செய்து 100 கடை அங்கே அமைத்திருக்கிறார்கள். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புகார் மனு தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்ட புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்று இரவு அந்த கடைகளெல்லாம் நள்ளிரவில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த கட்டுமானம் இடித்து அப்புறப்படுத்தவில்லை. எனவே இந்த செயலில் ஈடுபட்ட இந்த தனிநபர், இந்த குற்றவாளிகள் மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க தூத்துக்குடியிலிருந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.